Good evening, students. Today we are going to see about the design of single phase transformer. So first என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன மாடல் எடுத்துருக்கோம் அப்படின்னா given a transformer with a core dimension as shown in the diagram where the core depth is depthனா என்ன அர்த்தம் அதோடைய depth எவ்வளோ 0.6 மீட்டர்ஸ். இங்கே நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸில் பார்த்தோம். இங்கே 0.6 மீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. and each coil has primary has 1000 turns and secondary has 500 turns சொல்லியிருக்காங்க. Set up a transformer, step up the transformer to operate under the no load condition. Measure the record current in primary coil where the current primary current எவ்வளோ சொல்லியிருக்காங்க. இதுதான் primary coil. இந்த ரெண்டுமே 1 dash அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2 amps. While the secondary coil is open circuit. Analyze the magnetic flux and flux linkage in the core. இதான் நம்ம கொஸ்டின். இப்போ நம்ம இது செட் பண்ணுவோம். மேக்னெட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். எப்பயும் போல் நம்ம டூல்ஸில் போய்ட்டு செட் யூனிட்ஸில் மீட்டர்ஸ்லேயே வச்சுருப்போம். ஏன்னா நம்ம கொஸ்டின் வந்து மீட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஓகே பண்ணிடுங்க. தென் வியூ போய்ட்டு செட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட்டு. அங்கே வந்து மொத்தமாகவே நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 தான் இருக்குது. ஸோ ஒரு மீட்டர் வச்சாவே போதும் அதிகபட்சம். ஸோ -1 அப்போது இங்கேயும் -1 இங்கே 0.1 வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து 0.1 0.2 0.8 அப்படி தான் வேணும். ஏன்னா நம்மளோட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 0.8 0.7 0.4 அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி எடுத்துருக்கேன். 0.1 கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, வியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட்டு. இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். மவுஸை ஸ்க்ரால் பண்ணி ஓகே, இப்போ வரையறதுக்கு வந்து ஈஸி ஆகிடுச்சு. இப்போ 0.8க்கு லைன் வரணும். இப்போ கோர் வரைய போகிறோம் 0.8க்கு. ஸோ இப்போ நான் 1 நான் லைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு 2 1 விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 வரைஞ்சிட்டேன். தென் என்ன பண்ணணும், இந்த சைடு வந்து ஹைட் வந்து 6, விண்டோ ஹைட் வந்து 6. 1 2 3 4 5 6 இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வரையணும். இப்போ உள்ளுக்குள்ளே வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா 0.1 கேப் விட்டுட்டு 2 காயில் போடணும். ஆக்சுவலி 0.1ல் 2 காயில் போடணும். மேலே 0.1 கீழே 0.1 போச்சுன்னா 0.1 ஹைட் வந்து 0.4 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.4னா மொத்தமாக என்னது இல்லையா 0.4 அப்படி வரையணும். 0.4க்கு என்ன பண்ணலாம்னா இதை எஸ்கேப் கொடுத்துருங்க. 1 2 3 4 இங்கே 0.1 விட்டுட்டு 1 2 3 4 ஹைட் வரைஞ்சாச்சு. 0.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 0.1 எடுத்துக்குவோம். 0.1ல் ஒரு காயில் வரைஞ்சாச்சு. இன்னொரு காயில் பார்த்திங்கன்னா அதே சைஸில் இன்னொரு காயில் போடணும். மவுஸில் வந்து லைன் வரதால எஸ்கேப் கொடுத்துருங்க. திருப்பி இன்னொரு காயில் வரைங்க. எஸ்கேப். ஓகே, 2 காயில் வரைஞ்சாச்சு. திரும்ப 0.2 கேப் போட சொல்கிறாங்க. 0.2 கேப் போட சொல்கிறாங்க. 1 2 கேப் விட்டுட்டு 1 2 கேப் விட்டுட்டு திரும்ப ஒன்றா பண்ணுறேன். அதே மாதிரி 1ல் ஒரு காயிலும் திருப்பி இன்னொரு காயில். வரைஞ்சாச்சு இல்லைங்களா. ஜூம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்சுவல் வியூ கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் வியூவாக இருக்கு இல்லையா. இப்போ இது வந்துடுச்சு. இப்போ இவங்க கொடுத்த டயக்ராமும் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். கோர் இதுதான் கோர். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கோர் இதுதான் கோர். இந்த கோரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேக் ஏ காம்போனன்ட் கோரு. நம்ம எந்த செலக்ட் பண்ண போகிறோம்னா ரிலேட்டிவ்
MU3 ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்வீப் டிஸ்டன்ஸோட சொல்லியிருந்தாங்க 0.6 சொல்லியிருந்தாங்க இல்லையா கொஸ்டினில். 0.6 மீட்டர்ஸ் தான் என்னது டெப்த்து, அதுதான் ஸ்வீப். அப்போ 0.6 0.6. ஓகே, இப்போ கோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காயில் ரெடி பண்ணணும். காயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரைமரி 2 செகண்டரி, இது ரெண்டும் லோ வோல்டேஜ் எடுத்துக்கிறேன். லோ வைண்டிங் 2 லோ வைண்டிங்கும் ப்ரைமரியும் 2 செகண்டரி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு காயில், இது ஒரு காயில் இல்லையா. இது ஒரு காயிலாக சூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு காயில் P1ன்னு வச்சுக்கிறேன். காயில்ன்றதுனால இதுக்கு என்ன பண்ணுறேன், காப்பரை சூஸ் பண்ணுறேன். காப்பர் ஓகே பண்ணிட்டேன். தென் இந்த காயிலை செலக்ட் பண்ணி மேக் ஏ காம்போனன்ட் காயில் P. என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுருக்கேன். எதுக்காகனா ப்ரைமரி சைடு ப்ரைமரி 2ன்னு வச்சுட்டேன். 0.6 கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து ப்ரைமரி 2ன்னு வச்சுருக்கேன், செகண்டரி வச்சுருக்கேன். அதே மேக் ஏ காம்போனன்ட் காயில் S1 வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணி மேக் ஏ காம்போனன்ட் காயில் S2 அப்படின்னு வச்சுட்டு ஓகே பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னர் போடணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சர்க்கிள் எடுத்து கிளிக் பண்ணி சென்டரில் கிளிக் பண்ணி இது ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி, இப்போ கவர் ஆகிற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து மேக் ஏ காம்போனன்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், செலக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைசர். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை கொடுத்து என்ன பண்ணுறேன், மேக் ஏ காம்போனன்ட் ஏர். இதுவுமே ஏர். மறக்காமல் என்ன கொடுக்கணும், இக்னோர் ஹோல்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், சரி இதை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இல்லையா எக்ஸாமின் மாடல் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோர் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்பைசர் பார்க்கணுன்னா இங்கே ஷோ எக்ஸ்பைசர். இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ மாடல் ரெடி. இப்போ காயில் வந்து நம்ம ப்ரைமரி செகண்டரி கொடுக்கணும். இப்போ ப்ரைமரி எதை சூஸ் பண்ணுறேன், இது ப்ரைமரி. இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், மாடல் மேக் ஏ சிம்பிள் காயில். இது பேர் நான் வச்சுருக்கேன் ப்ரைமரி. அப்படி நம்ம தான் பேர் வைக்கணும், சும்மா நம்ம வைக்கிறது தான் பேர். அதுபோல் செகண்டரிக்கு S1 S2 இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காயில் ஆக்கிறது. போயிட்டு என்ன பண்ணணும், மாடல் போயிட்டு மேக் ஏ சிம்பிள் காயில். தென் காயில் 2ன்னு இருக்கு இல்லையா, அதை நான் F2 கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், செகண்டரி அப்படின்னு கிளிக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா 2 காயில் ஆக்சுவலி க்ரியேட் ஆகிடுச்சு. டாட்டு கிராஸ் ரெண்டுமே வந்துடுச்சு. ஓகே, இப்போ காயிலெலாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான வேல்யூஸ் கொடுக்கணும். இதுக்கு எங்கே போவோம், காயில் உள்ள போவோம். காயிலில் போயிட்டு ப்ரைமரியில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு 1000 டர்ன்ஸ். இது செகண்டில் ஒரு 500 டர்ன்ஸ். இப்போ ஸ்டெப் டவுனுக்காக வச்சு போட்டிருக்கேன். தென் கரண்ட் வந்து ஒரு 2 ஆம்ப்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ இங்கே இது இன்டியூஸ் ஆகிடும் செகண்டரியில். இப்போ போயிட்டு சால்வ் போகிறோம். சால்வ் போயிட்டு ஸ்டாட்டிக் 2D பார்க்குறோம். இங்கே ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு வந்து லிங்கேஜஸ் வந்து இருக்குது. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இன்னொரு விஷயம், இது ஒரு ரிசல்ட் இருக்கும். .6 தான் கொடுத்துருக்கேன் ஸ்வீப்பு. ரைட்டா, இதுதான் என்ன சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்.
கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே ஆக்சுவலி கொடுத்தாச்சு. மாடல்ஸ் வந்து வரைஞ்சாச்சு, மெட்டீரியல் சூஸ் பண்ணியாச்சு. ப்ரைமரிக்கு வந்து 1000 டர்ன்ஸ் 2 ஆம்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கேயும் இது நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா இங்கேயே போய்ட்டு திரும்ப கரண்ட் வேல்யூ ஆக்சுவலி 0 கொடுக்கணும், நான் மாற்றி கொடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் இங்கே 500 கொடுக்கணும், மாற்றி கொடுத்துருக்கேன். அதனால தான் எனக்கு அங்கே எரர் ஆக்சுவலி ரிசல்ட் வந்து தப்பாக வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸ்டோர்டு மேக்னெட்டிக் எனர்ஜி, ஃபோர்ஸு, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹாஃப் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹாஃப். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இது பார்த்துட்டீங்களே ப்ரைமரி செகண்டரி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் பார்த்தீங்களே. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நான் மாற்றணும் பாருங்கள். இதுக்கான ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே 1000 டர்ன்ஸ் இங்கேயும் 1000 அங்கேயும் 1000 கொடுத்துட்டு சால்வ் பண்ணி பார்க்குறேன். அனலைஸ் எப்படி தான் பண்ணணும், அனலைஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் பாருங்கள் ரெண்டுமே சேம் ஆகுது பாருங்கள், ஆல்மோஸ்ட் சேம். அப்போ ப்ரைமரியில் என்ன டர்ன்ஸ் கொடுத்துருக்கோமோ என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து காமனாக இருக்குது. இப்போ அதுவே வந்து நான் வந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ செகண்டரி நான் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மராக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2000 டர்ன்ஸ் கொடுக்குறேன், டபுள் த வேல்யூ வரும் பாருங்கள். இங்கே 192, இங்கே ஆல்மோஸ்ட் 384, அப்போ டபுள் த வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம், இங்கே ப்ரைமரி டர்ன்ஸோட செகண்டரி டர்ன்ஸில் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே அதிகம். லைக்வைஸ் வி ஹாவ் டு அனலைஸ். இப்போ இதனுடைய ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபீல்டில் போய்ட்டு ஃப்ளக்ஸை கொடுத்துட்டு அப்டேட் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் சி த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். இதோட ஏரோ மார்க் பார்க்கணும் அப்படின்னா அதே ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் போய்ட்டு எப்படிலாம் போய்ட்டு ஏரோ வருது, கரண்ட் எப்படி போய்ட்டு டைவர்ட் ஆகுது அப்படின்றத வி கேன் சி. தேங்க்யூ வெரி மச்.